இந்த நவக்கிரக ஆலய வழிபாடு யார் யாருக்கு பிரச்சனைகள் இருக்கோ அவங்க பண்ணாலே போதும். இப்போ உங்களுக்கு ராகு தசை கிடையாது, உங்களுக்கு எதுவும் பெருசா ராகுக்கு எதுவும் தோஷம்லாம் ஜாதகத்துல இல்லைன்னா நீங்க வந்து திருநாகேஸ்வரம் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து கீழ்பெரும்பள்ளம் போகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தசை நடக்கும். இப்ப எனக்கு சுக்கிர தசை நடக்கிறதுன்னா நான் கஞ்சனூர் போகணும், பரவாயில்ல, கஞ்சனூர் மட்டும் நான் போயிட்டு வரலாம். நான் திருநாகேஸ்வரம் போகணும், இல்ல நான் வந்து கீழ்பெரும்பள்ளம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நவக்கிரக ஆலய வழிபாடுகள் அப்படிங்கும் பொழுது இந்த நவக்கிரக ஆலயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சது கும்பகோணத்துல சுத்தி இருக்கிறது பாஸ்கர கஷேத்திரம், அதாவது சூரியனார் கோவில். அடுத்தது வந்து சந்திரனுக்கு திங்களூர், செவ்வாய்க்கு வந்து வைத்தீஸ்வரன், புதனுக்கு வந்து திருவெண்காடு, இப்பதான் சமீபத்துல கும்பாபிஷேகம் நடந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குருஸ்தலம் ஆலங்குடி, அப்புறம் வெள்ளி கஞ்சனூர், சனி நம்மளுடைய திருநள்ளாறு, ராகு வந்து திருநாகேஸ்வரம், கேது வந்து கீழ்பெரும்பள்ளம். 9 கிரகம் எடுத்தா இது மட்டும் கிடையாது, நமக்கு நிறைய நவகிரக ஸ்தலங்கள் இருக்கதான் செய்யறது. நமக்கு வந்து அது தெரியல. இப்ப வைஷ்ணவர்கள் வந்து நவகிரக ஸ்தலங்கள் வந்து போக மாட்டாங்க. ஸோ திவ்ய தேசங்கள்லயுமே நமக்கு நவகிரக ஸ்தலங்கள் இருக்கத்தான் செய்கிறது. எது நமக்கு வேணுமோ நம்ம வந்து அதுக்கு போய்க்கலாம். பட் இந்த மாதிரி நவகிரக ஆலய வழிபாடுகள்ல பரிகார ஸ்தலங்களாக இருக்கக்கூடியதற்கு நமக்கு வந்து அது தேவையில்லை, நமக்கு அந்த தசாலாம் நடக்கலைன்னா நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது.